Open your Bibles with me to the Old Testament prophetic book of Haggai, chapter 1. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகமாகிய ஆகாய் என்கிறதான புத்தகத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The history of Israel is pre-monarch, that is pre-kings, all the way from Abraham till the time they possess the promised land. ஆபிரகாம் மூலமாக இந்த அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த இடத்தை பிடிக்கிற முன்பதாக அங்கு ஒரு முடியாட்சி போன்றதான சூழ்நிலை நடந்ததாக இருந்தது. From there they have first three kings of Saul, David and Solomon reigning 40 years each. சாலமோன், தாவீது, சவுல் என்கிறவரான இவர்கள் 40க்கும் அதிகமான வருடங்கள் அவர்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள். That's the pre-exilic period of Israel. அவர்கள் அடிமைத்தனத்துக்கு முன்பதான காணப்பட்டதான ஒரு காரணம். And then we find that after Solomon the kingdom divides into two between struggles between Solomon's king Jeroboam and Rehoboam. சாலமோனுடையதான நாட்களிலே யெரொபெயாமுக்கும் இவர்களுக்கு இடையேதான அந்த ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்டதை நாம் பார்க்க முடியும். And 10 tribes become one nation, and because of the majority they call themselves Israel. 10 கோத்திரங்கள் அவர்கள் ஒரே ராஜ்யமாக காணப்பட்டார்கள். அவர்கள் அதிகமானவர்களாக காணப்பட்டபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். And 2 tribes came together to the south and they called themselves Judah. தென் பகுதிக்கு நேராக 2 கோத்திரங்கள் கலந்து வந்தார்கள். அவர்கள் தங்களை யூதா என்று அழைத்தார்கள். But these people living in a promised land of plenty and prosperity, their hearts went away from God. இப்போது இவர்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான இடத்திற்கு நேராக மிகவும் அதிகமான செல்வங்களின் இடத்திற்கு கடந்து செல்கிறதான போது அவருடைய இதயம் தேவனை விட்டு விலகி சென்றதாக இருக்கிறது. God plundered, God defeated the Israel, the northern kingdom, by the Assyrians. They come and take them to captivity and destroy the northern kingdom. அசீரியர்கள் மூலமாக இந்த இஸ்ரவேலர்களை முறியடிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை அங்கே நடந்தது. And that happened in 722 BC. அது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 722 காலங்களிலே நடந்தது. But the southern kingdom again, they did not take this warning and they continued to sin, and by 586 BC they were also taken into captivity in Babylon. அந்த தென் ராஜ்யமானது கூட அவர்கள் எந்த விதமான ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். 586 BCக்கு முன்பதாக அவர்கள் பாபிலோனியர்களிடையே அவர்கள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். Babylonians came and destroyed the temple of God in Jerusalem. எருசலேம் தேவாலயத்தை இந்த பாபிலோனியர்கள் கடந்து வந்து அவர்கள் முறியடித்தார்கள். And they were taken far east to captivity in the land of Babylon. இப்போது பாபிலோனியர்களிடத்திலே இவர்கள் அடிமைத்தனத்திலாக அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். And it was prophesied by Jeremiah even before all this could happen that 70 years they would be in exile in Babylon and God would bring them back to the promised land. இது எல்லாமே நடைபெறுகிற முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 70 வருடங்கள் இவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளதாக பாபிலோனியருக்கு கடந்து செல்வார்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. And why 70 years? எதற்காக இந்த 70 வருஷம்? 70 years was a punishment of not keeping the Sabbath in the pre-exilic period. For 1 year, for one Sabbath they did not keep. God punished them for 70 years according to Chronicles. அடிமைத்தனத்துக்கு முன்பதாக நாளாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமாக ஆசரியாமல் இருந்ததன் காரணமாக அந்த ஓய்வு நாள் அந்த வருடத்தின் முழுவதுமாக இது ஒரு அடிமைத்தன ஆண்டுகளாக அது கருதப்பட்டது. God remembers. தேவன் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துகிறார். God remembers everything that we do. நாம் செய்கிறதான எல்லாவற்றையும் அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். And here is இருக்கிறார். punishing them for 70 years. இங்கே இவர்கள் 70 வருடமாக அந்த தண்டனைகளை பெற்று And வருகிறார்கள். after 70 years God brings a change in the Babylonian empire. The Persian king of Cyrus becomes the king and the Persians take over. இப்போது இந்த 70 வருடத்திற்கு அப்புறமாக தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் என்பவனை கொண்டு வந்து தேவன் அதை மாற்றுகிறார். And under Cyrus God deals with him as his shepherd, a heathen king, and God starts sending back the people who were in captivity in 3 particular deportation back to the promised land. இப்போது இந்த கோரேஸ் ராஜாவுடையதான ஆட்சியின் கீழிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிலிருந்து ஒரு 3 கட்டமாக அவர்களை மறுபடியுமாக திருப்பி கொண்டு வருகிறார். A group of people came under Zerubbabel. முதல் அந்த குழுவானது செருபாபேலுடனாக கடந்து வந்தார்கள். And the next group of people came under Nehemiah. இரண்டாவது அந்த குழு நெகேமியாவுக்கு கீழே கடந்து வந்தார்கள். And the third group of people
people, approximately after a century, they came after the leader Ezra. மூன்றாவது அந்த குழுவிலே காணப்பட்டதான ஜனங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கும் அப்புறமாக எஸ்ரா மூலமாக கடந்து So the வந்தார்கள். prophet Haggai is a post-exilic prophet, a prophet who is in the time after the Babylonian captivity. People have come back to the promised land and God has risen up a prophet called Haggai. இப்போது இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் கடந்து வந்ததற்கு அப்புறமாக தேவன் தேர்ந்தெடுத்ததான ஒரு தீர்க்கதரிசி இந்த ஆகாய் தீர்க்கதரிசி. When they came back, the temple was lying in ruins. இப்போது இவர்கள் கடந்து வருகிறதான போது இந்த தேவ ஆலயமானது அது ஒரு பாழாய் போனதாக அதிலே And the number காணப்படுகிறது. one priority for God's people was to reconstruct the temple because that's where the presence of God that blessed them dwelt. இவர்களுக்கு இருக்கிறதான அந்த முதன்மையான முன்னுரிமை என்னவென்றால் தேவனுடைய ஆலயம் அங்கே பாழாய் கிடக்கிறது, இவர்கள் இதை கட்டி எழுப்ப வேண்டும். அதன் மத்தியிலே தான் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தங்கி And இருக்கும். from the presence of God comes the blessings of God. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து சமூகத்திலிருந்து ஆசீர்வாதமும் கடந்து And வருகிறது. now when people came back, they started the temple work. இப்போது ஜனங்கள் கடந்து வந்து தேவனுடைய ஆலயத்தின் கட்டுமான பணியை அவர்கள் 2 தொடங்கினார்கள். years they laid the foundation. 2 வருடம் அந்த அஸ்திபாரத்தை அவர்கள் But போட்டார்கள். then they soon came across opposition. இப்போது உடனடியாக அவர்கள் ஒரு எதிர்ப்பையும் அதுக்கு சந்திக்கிறார்கள். There have been internal opposition, external opposition. அவர்கள் உள்ளுக்குள் இருந்தும் வெளியில் இருந்தும் அவர்கள் எதிர்ப்புகளை They did சந்தித்தார்கள். not have enough resources. அவர்களுக்கு தேவையான அந்த இயற்கை வளங்கள் இல்லாமல் And இருந்தது. there were political instability. அங்கு அரசியல் மூலமாக ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் So இருந்தது. people abandoned the work of God's house and they started constructing their own houses. இப்போது ஜனங்கள் தேவனுடைய ஆலய கட்டுமான பணி அவர்கள் விட்டுவிட்டு தங்களுடையதான சொந்த வீடுகளிலே கட்டுகிறதிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். Somewhere between August and December of 520 BC, God raises up prophet Haggai with a message to the children of Israel, 4 messages about reconstruction of God's temple and prioritizing the lives. அது ஆகஸ்டிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு 520 பிசிக்கு முன்பதாக தேவன் அங்கே ஆகாய் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அங்கே இந்த தேவாலயத்தை கட்டுமான பணியை பற்றி ஒரு 4 விதமான செய்திகளை அங்கே And எடுத்துரைக்கிறார். the first message is a message of conviction of their sins and telling that you have put your priorities in the wrong place. முதலாவதாக அவருடையதான பாவத்தை குறித்து அங்கே உணர்த்துகிறதான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. நீங்கள் ஒரு தவறான ஒரு காரியத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் என்று. In Haggai chapter 1 and this verse 1, ஆகாய் 1வது அதிகார வசனம் 1, ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனும் யோசதாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், you have a king over here, a Persian king called Darius. இங்கே பெர்சிய ராஜாவாகிய தரியு என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறார். Sadly, Israel does not have a king now. இப்போது ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால் இஸ்ரவேலுக்கு அங்கு ஒரு ராஜா இல்லை. So the book is dated under a timeline of a foreign king, King Darius. இப்போது ஒரு அயல்நாட்டு ராஜாவாகிய தரியு என்கிற ராஜா இருக்கிறதான போது இந்த புத்தகம் எழுதப்பட்டது. And it is also in a time where the civil leader, a Jewish leader, a governor called Zerubbabel is there. இங்கே செருபாபேல் என்கிறதான ஒரு தலைவன் அங்கு அதிபதியாக இருக்கிறதான போது இதை You குறிப்பிடப்பட்டிருக்கிறது. also have a religious leader called Joshua, the high priest. இங்கே ஒரு ஆசாரியனாகிய யோசுவா என்கிறதான ஒரு சமயம் சார்ந்த தலைவனும் So இருக்கிறான். this prophecy is placed very much in history. இப்போது இந்த தீர்க்க தரிசனம் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியிலே இடம் பிடித்திருக்கிறது. And look at what it says, the word of the Lord comes through Haggai the prophet to Zerubbabel and Joshua. இப்போது அதிலே சொல்லப்படுகிறதை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் கடந்து வருகிறது The என்று. word of the Lord, கர்த்தருடைய வார்த்தை, divine origin of God's message. தேவனுடையதான ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு தெய்வீகமான வார்த்தை. By the prophet Haggai, the human transmission of God's message. ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களுக்குள்ளே ஒரு ஒளிபரப்பை ஏற்படுத்துகிறதான செய்தி. The God's message comes from God's word through the man of God. தேவனுடையதான வார்த்தை தேவனுடையதான மனுஷன் மூலமாக தேவ செய்தியாக கடந்து And வருகிறது. here, first of all, God is addressing the leaders of Israel. முதலாவதாக தேவன் இங்கே இஸ்ரவேலுடையதான தலைவர்களை அங்கே அவர் எடுத்துரைக்கிறார். To Zerubbabel and Joshua, who is the high priest and the governor of this land. ஜோசுவாவும் செருபாபேலும் அங்கே தலைவனாகவும் பிரதான ஆசாரியர்களாகவும் இருக்கிறதான போது Come to verse 2. வசனம் 2க்கு நேராக பாருங்கள். இந்த ஜனங்கள்
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். This is what the Lord Almighty says. சேனைகளின் கர்த்தர் இதைதான் சொல்லுகிறார். This from here is the term that comes Jehovah Shabbath. இங்கே யெகோவா சாபோத் என்கிறதான ஒரு பதம் இதிலே கடந்து வருகிறது. Lord of mighty armies. அவர் சேனைகளின் கர்த்தர். Who is our Lord? நம்முடைய தேவன் யார்? Our Lord is a Lord of mighty armies. நம்முடைய கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர். He is the King of kings and the Lord of lords. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. Israel may not have a king now. இப்போது இஸ்ரவேலுக்கு ஒருவேளை ராஜா இல்லாமல் They may இருந்திருக்கலாம். not have power now. இப்போது இவர்களுக்கு ஒரு வல்லமை இல்லாமல் But the இருந்திருக்கலாம். Lord that they serve is sitting on the throne and he is the Lord of mighty armies. ஆனால் அவர்கள் சேவிக்கிறதான ராஜா அவர் அரியணையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். Sometimes we may feel weak in our life. சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனம் உள்ளவர்களாக We do உணர்வோம். not know what to do about the future. நம்முடைய எதிர்காலத்தில் என்ன செய்வது என்று We தெரியாமல் must இருப்போம். always understand that Jehovah Shabbath, our God, is a God of mighty armies ready to work for us. நாம் எப்போதுமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டி யெகோவா சாபத் என்கிறதான சேனைகளின் கர்த்தர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறதற்கு யுத்தம் Hallelujah. செய்து இருக்கிறார். Praise the ஹalleluya. Lord. ஹalleluya. Israel may not have a king, but my God is seated on the throne. இஸ்ரவேலுக்கு ஒருவேளை ராஜா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேவன் அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். God said, these people of yours. தேவன் சொன்னார், இந்த ஜனங்கள், God did not tell these are my people. இது என்னுடைய ஜனங்கள் என்று அவர் சொல்லவில்லை. How many times in the Bible God has told Israel is my people, they are my favorite people, but now when they're sinning and having wrong priorities, it is like a father telling to a mother sometimes when the child is making some mischief that this son of yours or this daughter of yours, God is kind of distancing from these people because of the condition of sin in their lives. வேதத்திலே அநேக இடங்களிலே இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அநேக இடங்களிலே தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்போது இவர்கள் பாவம் செய்ததற்கு அப்புறமாக ஒரு பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை பார்த்து இது உன்னுடைய பிள்ளை அல்லது இது உன்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதை போல தேவனும் இந்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார். And God says, தேவன் சொல்லுகிறார், the time has not yet come to rebuild the Lord's house, these people are saying. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். Why have you not rebuilt the temple? If you ask the people, நீங்கள் ஏன் இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவில்லை என்று இந்த ஜனங்களிடத்திலே கேட்டால் they would say we can do the temple's work some other time. Now we need to pursue after our own houses. அவர்கள் சொல்லுவார்கள், தேவனுடைய ஆலயத்தை இன்னும் கொஞ்ச நாட்களிலே தாண்டி நாம் அதை கட்டலாம், இப்போது நம்முடைய வீடுகளை கட்ட வேண்டும் என்று. God did not like it. தேவன் அதை நேசிக்கவில்லை. They were more involved in their own life and comfort than the work of God. அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கைகளிலும் தங்களுடைய சொந்த விதமான செல்வங்களிலும் தேவனுடைய ஆலயத்தை விடவும் அவர்கள் முன்னுரிமை படுத்தினவர்களாக And இருந்தார்கள். that's the root of every problem. அதுதான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் வேறாக And God is காணப்படுகிறது. addressing them now. தேவன் அதை இப்போது இவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். Come to Haggai chapter 1 verse 3 to 6. வசனம் 3 6 வரையிலும் கடந்து பாருங்கள். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி ஆன காலம் இதுவா? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Amen. Give careful thought to your ways. உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். Today we need to give careful thought to our ways. நாம் நம்முடைய வழிகளிலே ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். We are not building a temple for the Lord, நாம் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டவில்லை. but we are also building blocks in the family of God. ஆனால் இப்போது நாம் தேவனுடைய ஆலய குடும்பத்திற்கு என்று நாம் கட்டுகிறதான கட்டடங்களாக இருக்கிறோம். We are called to build a spiritual house. நாம் ஒரு ஆவிக்குரியதான குடும்பங்களை வீடுகளை கட்டி எழுப்புகிறதற்கு In கடமைப்பட்டிருக்கிறோம். Ephesians we can find that we have work, spiritual work to do எபேசியர்ல நாம் பார்க்க முடியும், நமக்கு ஆவிக்குரியதான வேலைகளை செய்கிறதற்கான வேலை in இருக்கிறது. the house of God. தேவனுடைய ஆலயத்தில் Are you busy in the house of God or are you busy in your own house? தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் மிகவும் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய வீடுகளிலே மிகவும் அதிகமாக வேலை செய்கிறவர்களாக Oh, Pastor, இருக்கிறீர்களா? I don't have time for God's work. போதகர் அவர்களே, எனக்கு தேவனுடைய வேலையை செய்கிறதற்கு எனக்கு நேரம் இல்லை. I don't have time for my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எனக்கு நேரம் இல்லை. God is telling, consider your ways. தேவன் சொல்ல, உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். This is a message of conviction. இதுதான் நம்மை மாற்றுகிறதான ஒரு வார்த்தை. Read verse 4.
வசனம் 4. இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவா? God's temple is lying in ruins and God is telling you are living in paneled houses. தேவனுடையதான ஆலயம் அது பாழாய் போய் கிடக்கிறது. இப்போ தேவன் சொல்லுகிறார் நீங்கள் மச்சு பாவப்பட்டதான வீடுகளிலே குடியிருக்கிறீர்கள். Now paneled houses are only for the rich and the elite. இப்போது அந்த மச்சு பாவப்பட்ட வீடு என்று சொல்கிறதான போது ஒரு செல்வம் இருந்ததான ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறது. That's why I'm telling God is addressing the leaders of Israel over here. எனவேதான் தேவன் இங்கே இஸ்ரவேல் தலைவர்களுக்கு இதை எடுத்துரைக்கிறார். The same word is used for the panels used in Solomon's temple. இதே வார்த்தை தான் சாலமோனுடையதான அந்த ஆலயத்திலும் அங்கே பயன்படுத்தப்பட்டது. God is telling the temple doesn't even have walls and forget about the panels, but look at you people, the rich and the elite. Your houses are having panels. Are you not surprised that you are not working for the right priority? தேவன் சொல்லுகிறார் இங்கு பாருங்கள் உங்களுடையதான ஆலயம் அது பாழாய் கிடக்கிறது, மச்சு படக்கூட அது இல்லை, ஆனால் உங்களுடைய வீடுகள் மச்சு பாவப்பட்டதை போன்றதான தோற்றமளிக்கிறது என்று. God is telling over here the temple is lying in ruins, and now look at your life. Since you have enabled the temple to be in ruin, your life has become like a ruin. இப்போது தேவன் சொல்லுகிறார் ஆலயத்தை பாருங்கள் இது பாழாய் போய் கிடக்கிறது, ஆலயம் அது பாழாய் கிடக்கிறதன் காரணமாக உங்களுடையதான வாழ்க்கையும் பாழாய் போகிறது என்று சொல்லுகிறார். Set your heart on your ways. எனவே உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Whether are you pursuing the work of the right house in your day to day lives? உங்களுடையதான ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஒரு சரியான ஒரு வீடுக்கு நேராக உங்களுடையதான முன்னுரிமை வைத்திருக்கிறீர்களா? Are you busy working on your own life or are you busy working for the kingdom of God? உங்களுடையதான வேலைகளை செய்கிறதிலே நீங்கள் மிகவும் வேலை அதிகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது தேவனுடைய வேலையை செய்கிறதிலே அப்படி இருக்கிறீர்களா? Delaying and procrastinating God's work is a result of misplaced priorities. தாமதிக்கிறதும் தள்ளி போடுகிறதும் தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது என்றால் அவரை முன்னே நிறுத்தாத ஒரு அனுபவமாக அது If you காணப்படுகிறது. don't have time for God, உங்களுக்கு தேவனுக்கு என்று நேரம் இல்லை if you என்றால், do not have time for God's work, தேவனுடைய வேலைக்கு உங்களுக்கு நேரம் இல்லை but என்றால், if we have time for everything under the sun, இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நேரம் you இருக்கிறது have என்றால், time for your children's education, உங்களுடைய பிள்ளைகளுடையதான படிப்பிற்கு நேரம் you have இருக்கிறது, time for going for the medical checkup if something is wrong with your health, உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறதான போது மருத்துவமனை கலந்து சென்று செக்அப் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் you have இருக்கிறது, time for shopping, உங்களுக்கு எல்லாம் வாங்குகிறதற்கு but if you விற்கிறதுக்கு don't நேரம் have time இருக்கிறது. for God, it is misplacing your priorities. ஆனால் உங்களுக்கு தேவனுக்கு என்று நேரம் இல்லை என்றால் உங்களுடையதான அந்த முன்னுரிமையை நீங்கள் இழந்து For விடுகிறீர்கள். them, their houses were more important than God's house. அவர்களுக்கு தேவனுடைய வீட்டை விடவும் அவர்களை வீடு முக்கியமானதாக அவர்கள் So, கருதினார்கள். delaying God's work in our life is a result of misplaced priorities. எனவே தவறவிட்டதான முன்னுரிமைகளுடையதான விளைவுகள் தான் தள்ளி போடுகிறதும் தாமதிக்கிறதும். You know, today people have time to go everywhere. இன்றைக்கு ஜனங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் போகிறதற்கு அவர்களுக்கு நேரம் People இருக்கிறது. who do not come to church, they have time to travel around the world. ஜனங்கள் யாரெல்லாம் சபைக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகம் முழுவதும் சுற்றுகிறதற்கு நேரம் இருக்கிறது. If there is a crisis, they know to go to hospitals which are even highly polluted. இப்போது அவர்களுக்கு ஒருவேளை ஒரு சரீர பிரகாரமாக பலவீனம் வந்தால் மிகவும் அதிகமாக தாக்குகிறதான அந்த ஆஸ்பத்திரிகளுக்கு எல்லாம் கலந்து But they செல்லுகிறதற்கு don't நேரம் have இருக்கிறது. time post corona to come to church on a Sunday morning and worship God. ஆனா இந்த கொரோனாவுக்கு அப்புறமாக அவர்கள் தேவாலயத்திற்கு கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு This is சூழ்நிலை the இருக்கிறது. sign of misplaced priorities. இதுதான் ஒரு தவறான பதிவுபடுகிறதான ஒரு முன்னுரிமையாக அது And do you காணப்படுகிறது. know what happens when our priorities are misplaced? நம்முடைய முன்னுரிமைகள் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதான போது என்ன நடக்கிறது என்று தெரியுமா? Misplaced priorities leads to unsatisfactory lifestyle. நாம் தவறான உழவு விட்டதான அந்த பகுதிகள் எல்லாம் நம்மை திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக அது நம்மை கொண்டு You செல்கிறது. may be thinking, I may be thinking that I can gain a lot of things other than God, but when my priority is misplaced, my life becomes unsatisfactory. என்னுடைய முன்னுரிமைகள் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதான போது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என்னால் அதிகமான காரியங்களை செய்யலாம், இந்த காரியங்களை எல்லாம் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். When you are working with God, God is involved in your life. நீங்கள் தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிறதான போது தேவனுடைய வாழ்க்கையில ஈடுபடுகிறவராக And when you இருக்கிறார். put God second, God is not going to permit that to go very long. நீங்கள் தேவனை இரண்டாவதாக நீங்கள் முன்னுரிமை படுத்துகிறதான போது அவர்கள் உங்களோடு கூட கலந்து வருகிறது இல்லை. Look at what happened to their lives. இங்க வாழ்க்கையில என்ன நடந்தது என்று பாருங்கள். Read verse 6. வசனம் 6 நாம் பார்க்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சம் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். You planted much but harvested little. நீங்கள் அதிகமாக விளைத்தீர்கள் ஆனால் கொஞ்சமாக அறுக்கிறீர்கள். I have brought some representative seeds over here. இங்க ஒரு சில விதமான விதைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். These are some of the seeds sometimes I plant in some pots in my house. என்னுடைய வீடுகளிலே அந்த பானைகளில் நான் வைக்கிறதான ஒரு சில விதைகளாக இது God is காணப்படுகிறது. telling you have planted much but harvested very little.
ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அதிகமாக விதைத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்த பலன் கொஞ்சமாக இருக்கிறது. Then God says, அதற்கு அப்புறமாக தேவன் சொல்லுகிறார், you eat but you don't have your fill. நீங்கள் புசித்தும் திருப்தி அடைகிறதில்லை. This is all representative for you to understand. இது எல்லாமே உங்களுக்கு புரியும் வண்ணமாக இங்கே கொடுக்கப்படுகிறது. We have time to eat but we are not being satisfied, we are not having our fill because our priorities are misplaced. நமக்கு புசிக்கிறதற்கு என்று நேரம் இருக்கிறது ஆனால் அது திருப்தி அடையாத வண்ணமாக அது காணப்படுகிறது. And then God says, அதற்கு அப்புறமாக தேவன் சொல்லுகிறார், you drink and you never have your fill. நீங்கள் குடிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பரிபூர்ணம் அடைகிறதில்லை. This is orange juice. இது ஒரு ஆரஞ்சு ஜூஸாக Their காணப்படுகிறது. houses fridge were full of grape juice and orange juice and whatever they can name it, but they are drinking but they are not having to their fill. அவங்களுடையதான வீடுகளிலே அந்த ஃப்ரிட்ஜிலே எல்லா விதமான ஆரஞ்சு ஜூஸ் கிரேப்ஸ் ஜூஸ் என்று எல்லாமே இருக்கும் ஆனால் அவர் ஒருபோதும் குடித்து பூர்ணம் அடைகிறது இல்லை. Then God says you put on clothes misplacing your priority but you are not warm. அதற்கு அப்புறமாக நீங்கள் வஸ்திரம் உடுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய குளிர் உங்களை விட்டு மாறவில்லை. Can you imagine putting yourself this dress to keep yourself warm? நீங்கள் இந்த துணியை உங்களுடைய நீங்கள் அணிந்திருந்து நீங்கள் கொஞ்சம் சூடு வர வேண்டும் அணிகிறதை நீங்கள் யோசித்து Many பார்க்கிறீர்களா? times our misplaced priorities are like this. We are trying to put on the old things which we think are important but it is not keeping us warm. ஆனா அநேக நேரங்களிலே நாம் நம்முடையதான முன்னுரிமைகளை இவ்வாறாக நாம் தவற விடுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இது எல்லாமே சரிப்பட்டு வரும் என்று, ஆனால் அது சரி இல்லாத நிலைமையிலே அது கடந்து செல்கிறது. And then God says, அதற்கு அப்புறமாக தேவன் சொல்லுகிறார், you earn wages only to put them in a purse with holes. நீங்கள் கூலியை சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் பொத்தலான பையிலேயே அதை நீங்கள் You are போடுகிறீர்கள். going around and making a lot of money நீங்கள் அங்கமிங்கமாக சென்று அநேக விதமான பணத்தை but you are சம்பாதிக்கிறீர்கள். not giving me priority. ஆனால் நீங்கள் எனக்கு முன்னுரிமை தரவில்லை. It is just like putting it into a purse full of holes. இப்போது அது எப்படி என்றால் ஒரு பர்ஸிலே அது மிகவும் பொத்தலாக இருக்கிறதான பர்ஸிலே போடுகிறதை போன்று இருக்கிறது. How much ever you are gathering, it is falling out. நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் போட்டாலும் அது கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. Give careful thought to your ways. எனவே உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Amen. ஆமென். The good life that you thought has become the bad life when the priorities are wrong. நீங்கள் நல்ல வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்ததான அந்த காரியம் அது ஒரு தவறான ஒரு காரியமாகவும் அவர் தவற விட்டதான முன்னுரிமையாகவும் அது காணப்படுகிறது. See what God says again in verse 7 and 8. வசனம் 7லும் 8லும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று மறுபடியும் பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். God is telling you give first priority to build the temple of God. தேவன் சொல்லுகிறார் நீங்கள் முதலாவது ஆலயத்தை கட்டுகிறதற்கு என்று ஒரு முன்னுரிமையை நீங்கள் You கொடுங்கள். give priority for your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுரிமையை கொடுங்கள். Why should you give priority to your spiritual life? ஏன் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? So that you can enjoy the glory of God. என்றால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்க That's முடியும். what verse 7 and 8 says. அதுதான் வசனம் 7ம் 8ம் சொல்லுகிறது. So that you may please God and God can find pleasure in your life. என்றால் மாத்திரமே நீங்கள் தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியும். தேவன் உங்கள் மீது அவர் இன்பமுள்ளவராக True காணப்படுவார். satisfaction, true pleasure in life comes by pleasing God and giving God the number one priority of our life. நமது எல்லா உறவுகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறது நிமித்தமாகவே ஒரு உண்மையான ஒரு திருப்தியும் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பும் கடந்து God வருகிறது. is pleased and God is glorified when God's work is done God's way. தேவனுடையதான வேலை தேவனுடைய வழிகளில் அது நடைபெறுகிறதான போது தேவன் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். So God is telling, I may take pleasure. தேவன் சொல்லுகிறார் நான் பிரியப்படுவேன். I will be glorified. நான் என் மகிமை அடைகிறவராக When இருப்பேன். you prioritize my work. நீ என்னுடையதான வேலையை நீங்கள் முன்னுரிமைப்படுத்துகிறதான போது. Read verse 9. வசனம் 9ஐ பாருங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Amen. You expected much but it turned out to be very little. நீங்கள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் ஆனால் குறைவாகவே உங்களுக்கு கடந்து வந்தது. You brought in home many things but I blew it away says the Lord. நீங்கள் अनेक விதமான
காரியங்களை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தீர்கள், ஆனால் நான் அதை ஊதி விட்டேன் என்று We are சொல்லுகிறார். living in a time where we are trying to collect a lot of things for our own selves, misplacing, keeping God the number one priority. நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்றால், தேவனுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்காமல் ஒரு அந்த முன்னுரிமைகளை எல்லாம் தவற விட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியம் படுத்துகிறதான ஒரு அனுபவமாக God is இருக்கிறது. telling you are trying to bring it and trying to protect it. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாமே கொண்டு வந்து அதை பாதுகாக்க முயற்சிக்கிறீர்கள். But when I am not your number one priority, ஆனால் நான் உங்களுடையதான முதலாவது முன்னுரிமையாக இல்லாத போது I blow it away from your hand. நான் உங்களுடைய கரங்களிலிருந்து இவ்வடையாக ஊதி தள்ளுவேன் என்று Give சொல்லுகிறார். careful thought to your ways. எனவே உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, what is the work of God in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடையதான வேலை எதுவாக What இருக்கிறது? is that God wants you to do and give him the priority in your life? தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்துவிட்டு நீங்கள் என்ன முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? Could it be your involvement in ministry? என்ன விதமான ஊழியத்தில் ஈடுபாடு உங்களுக்கு காணப்படுகிறது? Could it be using your talents for God? அந்த தாளந்துகளை எல்லாம் தேவனுக்கு நீங்கள் பயன்படுத்த கூடாதா? Could it be involving yourself in the local church that God has planted you? தேவன் உங்களை அமர்த்தி இருக்கிற அந்த சபையிலே அந்த தாளந்துகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த கூடாதா? Could it be your giving? ஒருவேளை அது உங்களுடையதான கொடுக்கிறதாக இருக்கலாம். Could it be your witness? நீங்கள் சாட்சியிடுகிறதாக இருக்கலாம். What is God's work for you today? இன்றைக்கு தேவனுடையதான வேலை உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? Today we are not rebuilding a literal temple of God. இன்றைக்கு நாம் தேவனுடையதான ஆலயத்தை உண்மையாகவே நாம் திரும்ப But கட்டுகிறது இல்லை. even today God's work is done by God's people. ஆனா இன்றைக்கும் கூட தேவனுடையதான வேலை தேவனுடையதான பிள்ளைகள் மூலமாக அது செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. Never be satisfied with your paneling when God's work is incomplete. தேவனுடையதான வேலை அது முடிவற்றதான ஒரு நிலைமையில இருக்கிறதான போது உங்களுடையதான மச்சு பாவப்பட்ட தன்மைகளில் நீங்கள் திருப்தியாகாமல் Give இருங்கள். careful thought to your ways. எனவே உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். So delaying God's work is a result of our misplaced priorities. தவறவிட்டதான எல்லா முன்னுரிமைகளுடையதான விளைவுதான் அந்த தள்ளி போடுதலாக இருக்கிறது. Misplaced priorities leads to unsatisfactory lifestyle. தவறவிட்டதான எல்லா முன்னுரிமைகளும் எப்போதுமே நம்மை திருப்தி இல்லாததான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. And God brought in natural disasters in Israel so that everything blew away from them. தேவன் அங்கே ஒரு இயற்கையான ஒரு அழிவை தேவன் கொண்டு வந்தார். எதற்கு என்றால் எல்லாரும் மாத்திரம் எல்லாமே அங்கு ஊதி போட முடியும். Not all natural disasters are God's punishments. இயற்கையாக வருகிறது எல்லாமே தேவனுடையதான ஒரு தண்டனையாக இருக்காது. But sometimes God uses nature to deal with his punishment with us. சில நேரங்களிலே அந்த இயற்கையோடு கூட நம்மை தண்டனைக்கு உட்படுத்துவதற்காக தேவன் செயல்படுகிறார். You know, we do not know why the corona pandemic has come. நமக்கு தெரியாது ஏன் இந்த கொரோனா பயம் இந்த இடத்திலே But கடந்து வந்தது all என்று. that we can do is tell God, I will be more closer to you and I will give you the number one priority in my life. ஆனா இது எல்லாவற்றிலும் நம்மால் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்குவேன், உமக்கே நான் முன்னுரிமையை தருவேன் என்று. Any time when there is a pestilence and there is a natural calamity in the Old Testament, எந்த இடங்களிலெல்லாம் அங்கு கொள்ளை நோய்கள் எல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டதோ, it was to expose their pagan idols. அது எல்லாமே கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத கலாச்சாரத்தின் சிலைகளை அது அம்பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. Or it was to bring people to a closer relationship with God. ஆனா இது எல்லாமே தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவை ஜனங்கள் கொண்டு வருகிறதற்காக ஏற்படுத்தப்பட்டது. And as the world is battling this pandemic, ஆனா உலகம் இந்த விதமான ஒரு பயத்தை சந்தித்துக் கொண்டு we இருக்கிறதான are போது, all facing the effects of it. அதனுடைய எல்லா விளைவுகளையும் நாம் சந்திக்கிறதான It போது, is to expose our idols in our heart. அது எல்லா விதமான நம்முடையதான அந்த விக்கிரகங்களையும் அது அம்பலப்படுத்துகிறது. And it is also calling us into a deeper relationship with God. அது இன்னும் ஒன்றை செய்கிறது, நாம் தேவனோடு கூட ஒரு ஆழமான உறவை வைக்கும்படியாக அழைக்கிறது. Where is your priority today? உங்களுடையதான முன்னுரிமை இன்றைக்கு எங்கு இருக்கிறது? I like how chapter 1 ends in the book of Haggai. ஆகாய் அதிகாரத்தில் எப்படி அது முடிக்கிறது என்கிறதை பற்றி நான் மிகவும் அது In வாஞ்சோடு Haggai இருக்கிறேன். chapter 1 verse 12 to 15, thank God they listened to the word of God. ஆகாய் 1வது அதிகாரம் 12 இலிருந்து 15 வரையில் நாம் பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். We can find that the Lord stirred the hearts of his people. தேவன் அங்கே ஜனங்களுடையதான இருதயத்தை கலக்கினார். When God brings such messages, God wants us to be leading into repentance and obedience. தேவன் அந்த விதமான செய்திகளை கொண்டு வருகிறதான போது நாம் நம்மை அறிக்கையிட்டு ஒரு கீழ்ப்படிதலிலே வரும்படியாக அவர் விரும்புகிறார். They immediately
prioritized their lives, அவர்கள் உடனடியாக அவருடைய வாழ்க்கையை முன்னுரிமைப்படுத்தினார்கள். stopped the work of their homes, அவருடைய வீடுகளின் வேலையை நிறுத்தினார்கள். went to the mountains to bring timber for the Lord's house. அவர்கள் மலைகளுக்கு கடந்து சென்று எல்லா விதமான தடிகளையும் கொண்டு வரும்படியாக கடந்து I சென்றார்கள். pray that God stirs your heart by His Spirit. தேவன் அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்முடையதான இருதயத்தை கலக்குவார்ங்கிறதை நான் Are you விசுவாசிக்கிறேன். sensitive enough to know the stirring of your hearts by the Spirit of God? தேவனுடைய ஆவியானவரால் உங்களுடையதான இருதயம் கலக்கப்படுகிறதை அறிந்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் தெளிவானவர்களாக இருக்கிறீர்களா? Then we can find that the Lord stirred the hearts of Zerubbabel, verse 14, and the spirit of Joshua and the spirit of the remnant of the people. வசனம் 14 சொல்லுகிறது, கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடையதான ஆவியையும் யோஸ்தாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். Amen. Can God stir your hearts today? இன்னைக்கு தேவன் உங்களுடையதான இருதயத்தை கலக்க முடியுமா? Are you sensitive to the word of God today? தேவனுடையதான வார்த்தைக்கு நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Will you be இன்னைக்கு stirred and moved by the Holy Spirit and prioritize your life and work for the Lord? தேவனுடையதான ஆவியின் மூலமாக நீங்கள் இருதயம் கலக்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் நகரப்பட்டு தேவனுடைய வேலைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். Instead of working in the wrong place, prioritize to work in the Lord's place and be stirred in your heart. ஒரு தவறான இடத்திலே நீங்கள் வேலை செய்கிறதை விடவும் நீங்கள் உங்களுடையதான முன்னுரிமைகளை நீங்கள் புரிந்து கொண்டு தேவனுடைய வேலைகளிலே ஈடுபடுகிறதை நீங்கள் முன்னுரிமைப்படுத்த And வேண்டும். when we repent, what happens? அவர்கள் அறிக்கையிட்டதான போது என்ன நடந்தது? In verse 13, God says, I am with you. தேவன் சொல்லுகிற வசனம் 13 நான் உங்களோடு இருக்கிறேன். Immediately God starts working in the lives. உடனடியாகவே தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட God sent His ஆரம்பித்தார். Spirit to stir their hearts. அவர்களுடைய தேவன் அவருடைய ஆவியை அவருடைய இருதயத்தை கலக்கும்படியாக God அனுப்பினார். said, I am with you. தேவன் சொன்னார் நான் உங்களோடு The இருக்கிறேன். moment their priorities are changed, their destination changed. அவர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அந்த முன்னுரிமை அவர்களால் மாற்றப்பட்டதோ அந்த முடிவும் கூட உடனடியாக மாற்றப்பட்டது. Obedience is the right response to the revelation of God. தேவனுடையதான வெளிப்பாடு கொடுக்கிறதான முக்கியமான பயணம் தான் அந்த கீழ்ப்படிதலாக காணப்படுகிறது. God spoke His word through the word of God through the prophet Haggai. தேவன் அவருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தையின் மூலமாக தீர்க்கதரிசி ஆகாய் மூலமாக பேசினார். And the recipients were the people and the leaders of Israel. அந்த அதை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்றால் இஸ்ரவேலுடையதான தலைவர்களாக இருந்தார்கள். This year we are hearing a lot of word of God. இந்த வருடத்திலே अनेक விதமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் We are கேட்கிறோம். hearing the word of God in our care cells. நம்முடையதான பராமரிப்பு குழுக்களில் எல்லாம் அந்த We are வார்த்தைகளை hearing the word of கேட்கிறோம். God in our Bible study. நம்முடைய வேத படிப்புகளில் எல்லாம் அந்த வார்த்தைகளை Sunday கேட்கிறோம். mornings we are hearing the word of God. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் The கேட்கிறோம். servants of God are just the mouthpiece of God. தேவனுடையதான ஊழியக்காரர்கள் எல்லாம் அங்கு ஒரு ஊது குழாய்களாக We பயன்படுகிறார்கள். receive the word of God through the written word of God and we become the spokesman of God. நாம் அதை எழுதி வைக்கப்பட்டதான இந்த வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் மறுபடியுமாக அந்த வார்த்தைகளை ஊதுகிறவர்களாக Do இருக்கிறோம். you receive it as the word of God? நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா? And if you have received it as the word of God, have you translated in our lives by obedience to that word? நீங்கள் அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது எப்படி நீங்கள் கீழ்ப்படிய முடிகிறது? Obedience is the right response to the revelation of God. எனவே கீழ்ப்படிதல் என்கிறதான் தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு சரியான பதிலாக இருக்கிறது. And they were stirred up in their heart. ஏன்னா அவருடையதான இருதயங்கள் எல்லாம் அங்கு கலக்கப்பட்டது. That calls about worship. அதுதான் அது ஆராதனைக்காக நம்மை அழைத்து Worship is செல்கிறது. the right response to the moving of the Spirit of God. ஆராதனை என்பது தேவனுடைய ஆவியின் நகர்வுக்கு சரியான ஒரு பதிலாக காணப்படுகிறது. And they started their work on the temple on the 23rd day. 23ஆம் தேதியிலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவர்கள் தொடங்கினார்கள். On the 6th month in verse 14 it says they came and began to work on the house of the Lord Almighty. 14வது வசனத்தில் சொல்லுகிறது அவர்கள் ஒன்றாக எல்லாருமாக கூடி வந்து தேவனுடைய சேனையுடைய ஆலயத்தை அவர்கள் வேலை செய்தார்கள் என்று. So they obeyed God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். They worshiped God. தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். And they served God. அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். Service is the right response to the unfinished work of God. தேவனுடைய முடிக்கப்படாத வேலைக்கான சரியான பதில்தான் இந்த ஊழியமாக காணப்படுகிறது. Amen. That's the response, an amazing response in Haggai chapter 1. அதுதான் ஆகாய் 1வது அதிகாரத்திலே காணப்படுகிறதான முக்கியமான பதிலாக இருக்கிறது. You know, in Ezra we can find the mention of this passage. இந்த பகுதி எஸ்ராவிலே குறிக்கப்பட்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். And in Ezra chapter 6 and his verse 15, Ezra says, எஸ்ரா 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே எஸ்ரா சொல்லுகிறார், the temple was completed on the 3rd day of the month of Adar in the 6th year of the reign of King Darius. ஆதார் என்கிறதான மாதத்திலே 6ஆம் தேதியிலே அந்த ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Ezra chapter 4 verse 2 it says, and the prophets of
God were with them, supporting them when they heard the voice of God through Haggai the prophet. ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டதான போது அவர்கள் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாமே இதற்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள் என்று எஸ்ரா 4வது அதிகாரத்தை 2வது வசனத்தில் சொல்லுகிறது. So the work was completed. எனவே அந்த வேலை முடிவடைந்தது. How was it completed? எப்படி அது முடிவடைந்தது? The prophet of Lord, ஒரு தேவனுடையதான தீர்க்கதரிசி, the servants of God, தேவனுடையதான ஊழியர்கள், and the people of God, ஜனங்கள், they stood together and built the temple of God. அவர்கள் எல்லாருமாக எழும்பி நின்று தேவனுடையதான அந்த ஆலயத்தை And கட்டினார்கள். today God is calling us to do his work. இன்றைக்கு தேவன் அவருடையதான வேலையை செய்யும்படியாக நம்ம அழைக்கிறார். So many people have not heard the gospel. அநேக ஜனங்கள் இந்த சுவிசேஷத்தை இதுவரையிலும் There கேட்கப்படவில்லை. is unfinished work in the kingdom of God. முடிக்கப்படாத வேலை ராஜ்யத்தில் இன்னும் அநேகம் God wants காணப்படுகிறது. us to prioritize his kingdom and his will first. தேவன் அவருடையதான ராஜ்யத்தையும் அவருடையதான சித்தத்தையும் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று And அவர் let us விரும்புகிறார். stand together and work for the Lord this year. எனவே இந்த வருடத்திலே நாம் எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து எழும்பி நின்று நம்முடைய வாழ்க்கையை முன்னுரிமைப்படுத்துவோம்.